சிவகரியில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் அரசு கட்டிடத்தில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிலையத்தை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொடக்குறிச்சி தொகுதியின் மையப்பகுதியாக உள்ள சிவகிரியில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள கட்டிடத்தில் தற்காலிகமாக கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் கல்லூரிக்கு என்று நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக சிவகிரி பேரூராட்சிக்குட்பட்ட சந்தை மேட்டில் மாவட்ட நிதியின் கீழ் 51 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டது. ஆனால் சிவகிரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள கட்டிடத்திலேயே கல்லூரி செயல்பட்டது. பின்னர் பல்வேறு காரணங்களால் மொடக்குறிச்சி தாலுகாவுக்குட்பட்ட எடுமாத்தூர் கனககிரி மலையடிவாரத்தில் 7 கோடி மதிப்பில் கட்டிடம் கட்டப்பட்டு கல்லூரி அந்த இடத்திற்கு மாற்றப்பட்டது. அதன்படி 2019ஆம் ஆண்டு முதல் மொடக்குறிச்சி அரசு கலைக்கல்லூரி எடுமாத்தூரில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மொடக்குறிச்சி அரசு கலைக்கல்லூரிக்காக சிவகிரி சந்தைமேட்டில் கட்டப்பட்ட கட்டிடம் எவ்வித பயன்பாடும் இன்றி புதர்மண்டி காணப்படுகிறது. மேலும் இந்த கட்டிடத்தை சமூக விரோதிகள் சிலர் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகுது. இந்த கல்லூரிக்கான தொகையை ஒதுக்கி கட்டிடம் கட்டுவதற்கான 50 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட கட்டிடம் சிவகிரி சந்தை திடலில் இன்றைக்கு புதர் மண்டி போய் திறந்தவெளி பாராகவும் திறந்தவெளி கழிப்பிடமாக இன்றைக்கு ஆயிட்டுருக்குது. முழுக்க உள்ளுக்குள்ளேயே போக முடியாத நிலைமை இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், புதர் மண்டி போய் கிடக்குது. எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் பொதுமக்களுடைய நிதியிலிருந்து பொதுமக்கள் கொடுத்த வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் எந்த பயனும் இல்லாமல் இன்னைக்கு சும்மா கிடக்குது. எனவே 51 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு எவ்வித பயன்பாடுமின்றி வீணாகும் கட்டிடத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்காவிட்டாலும் ஐடிஐ அதாவது தொழிற்பயிற்சி நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகிரி பகுதி மக்கள். அரசு பணத்தை 51 லட்சம் ரூபாய் கொடுத்து சிவகிரி வாரச்சந்தை பகுதியிலே 5 ஏக்கர் நிலம் கொடுத்து கட்டடங்கள் கட்டப்பட்டு இன்றைய தினம் அது கழிவறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே கல்லூரி வர வேண்டும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களின் சார்பிலே இந்த கல்லூரி இங்கே வர வேண்டும். அந்த கல்லூரி வராவிட்டாலும் கூட தொழிற்கல்வி என்று சொல்லிய பாலிடெக்னிக் கல்லூரி இந்த பகுதியிலே வர வேண்டும். அங்கே கல்லூரி தொடங்குறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இது வரைக்கும் நடக்கலை, வேலையும் நடக்கலை. அங்கே இந்த மது அருந்துறது, இந்த மலம் கழிக்கிறது, இந்த ஆடு மாடு கட்டி மேய்க்கிறது அந்த மாதிரி இடங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. ரெண்டாவது இது மொடக்குறிச்சி சட்டமன்ற பகுதிக்கு சிவகிரிங்கிறது சென்ற மையமான பகுதி. இங்கே கலைக்கல்லூரி ஏதாவது வேணும்னா எலுமாத்தூர் போகணும். எலுமாத்தூருக்கு அங்கே உள்ள மலைக்கு பகுதி காலேஜ் போக்குவரத்து வசதிகள். ஆனால் சிவகிரியில் தொடர்ந்து போக்குவரத்து வசதி. சிவகிரி பகுதியில் எங்களுக்கு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொழிற்கல்வி சார்ந்த ஏதாவது கல்லூரி வேணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். இந்நிலையில் சிவகிரி பகுதி மக்களின் ஐடிஐ கல்வி நிறுவனம் அமைக்கும் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு முன்வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் செய்தி குழு.